திமுகவில் இல்லாத தொண்டர்களா இல்லை அதிமுகவில் இல்லாத தொண்டர்களா? ஆனால் அவங்களாம் ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறாங்க? ஏன் இந்த நாம் தமிழர் கட்சி, இந்த தேமுதிக, இந்த வேல்முருகன் இந்த மாதிரியான ஒன்றும் இல்லாத கட்சிங்களாம் ஏன் இந்த வேலை பார்க்குறதுக்குன்னா இந்த தலைவர்களே கிள்ளி விட்றாங்க. கண்டிப்பாக இந்த ஷோலை போட்டே அவனுக்கு பரவாயில்ல. எதுக்காக நான் சொல்கிறேன்னா, கெட்ட வார்த்தையில் திட்டுறவனை தான் சமூகம் தப்பாக பார்க்கணும். திட்டு வாங்குறவனை என்னைக்கும் நம்மள என்ன அந்த வார்த்தை சொல்லிவிட்டான் அப்படின்னு நினைக்காது. சொல்கிறப்ப இவங்களுக்கு லட்சணம், இவங்க கட்சி லட்சணம் என்னன்னு தெரியட்டும். சிவா கிட்ட கேட்குறேன், ஒழுங்கா சொல்லிடு. உன் பொண்டாட்டி எவன் கூட, ஆனா உன் பொண்டாட்டி நல்லா தெரியுது. ஒன்னு நேரு படுத்திருக்கணும், இல்ல பொன்மூடி கூட, இல்லைன்னா டிஆர் பாலு. எந்த செருப்ப கொண்டு அடிப்போம் நாங்க. தேமுதிக ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னா, அதிகபட்சம் போச்சுன்னா ஒரு 1000 கால் வந்திருக்கும். 1000 கால் அவ்வளோதான். வந்துட்டே இருந்தது. ஆமாம், 4 நாளாக அதிகபட்சம் போச்சுன்னா 1000 கால். அப்போ அவ்வளோதான், 1000 பேர் தான் கட்சியில் இருக்கிறான். எனக்கு ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு 30 கமெண்ட் வந்திருக்கும், இன்ஸ்டாகிராமில் ஒரு 5 6 தான் வந்துச்சு, ட்விட்டரில் ஒரு 3 வந்துச்சு. இவ்வளோ தாங்க இவங்க கட்சி. இவ்வளோ திமிரு இருந்தால் என்ன வார்த்தை பேசுவேன் நீன்னு? ஏன் வேட்டி கட்டுறதில்ல, ஏன் பேண்ட்டு போடுறாருன்னா கை நடுங்க தான். பேண்ட்டுனா பேக்கெட் உள்ளார விட்டுக்கிட்டா நடுக்கம் தெரியாதான், வேட்டி கட்டினா எங்கே கையை உள்ளே விட்றதுன்னு பேண்ட்டு போடுறாருன்னா எவ்வளோ திமிரு இருக்குது இந்த பொம்பளைக்கு. என்ன தம்பி, நீ முதல்ல என் வீடியோவை பார்க்கறத விட்டுட்டு நீ பிராமலை தான் பேசுகிற வீடியோ முதல்ல பார்த்துட்டு. ஆமாம், அந்த அம்மா காட்சி ஏதோ வியூஸ் ஏறும், அதை யாரும் மதிக்கவே மாட்டேங்கிறீங்க. எல்லா பேரும் என் வீடியோவை பார்த்துட்டு ஏன் இது பண்ணுறீங்க? இன்னொன்று, விஜய பிரபாகருக்கு எவ்வளோ கூட்டம் கூடுது தெரியுமா? இப்போ கிருஷ்ணகிரியில் இருக்காரு, லைவ் போயிட்டுருக்கு, போய் பாரு அப்படின்னா. நான் சொன்னேன், அந்த மூஞ்சிலாம் பார்க்குற மாதிரி இல்லைடா, அதை ஏன்டா பார்க்க சொல்கிறேன்னு. இன்றைக்கும் ஓப்பன் சேலஞ்ச் விட்றேன், எங்கே வேணாலும் சரி, ஒன்று சென்னைக்கு வா, இல்லை திருச்சிக்கு வா. நான் கூட என் ஊருன்னு சொல்லுவீங்க, தலைநகரத்திலே நில்லு, எம்எல்ஏக்கு நீ நில்லு, நான் சுயேட்சை கேண்டிடேட்டாக நிற்கிறேன், விஜய பிரபாகரோட ஒரு ஓட்டு அதிகம் வாங்கிடுறேன். நாளைக்கு நாண்டுக்கிட்டு சாவுதுங்களா குடும்பமே சேர்ந்துக்கிட்டு? எவ்வளோ நேரம் ஆகும் எனக்கு பிரேமலதாவுக்கு இல்லை தேமுதிக முரசு சின்னத்தை போட்டு இரங்கல் போஸ்ட் அடித்து தமிழ்நாடு முழுக்க விட்டவா? நான் திமுகவில் இருக்கிறப்பே இந்த வேலையெல்லாம் பார்த்தவன். எவன் என்னன்னு பேர் தெரியாமல் நாளைக்கு தமிழ்நாடு முழுக்க விடிஞ்சு பார்க்குறப்ப எல்லா இடத்துலையும் போஸ்டர் இருக்கும். எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாது இந்த ஜல்லி வேலை பார்க்கறதுக்கு. அஃபிஷியல் தேமுதிக பேஜில் போட்டு இதுதான் இவன் நம்பர், இவனை கூப்பிட்டு அழைத்து ஏசுங்கள்னு போட்டு வச்சுருக்காங்க. எல்லா பேருக்கும் எழுதி வச்சுக்க பார்க்குறவன். நீ அடிக்கிற ஒரு ஃபோனுக்கும் இனிமேட்டு டெய்லி ஒரு வீடியோ போட போகிறேன் அந்த மொபைலை பற்றி. விஜயகாந்தை கொண்டாந்து ஆஸ்பத்திரியில் சேர்த்துவிட்டு அட்டெண்டர் ஒருத்தர் கூட இல்லையா, எல்லாமே கிளம்பி போயிட்டாங்கன்னா. இவங்க ஆத்தாக்காரியிலேருந்து மாமையிலேருந்து எல்லாமே என்னன்னு கேட்டதுக்கு ஃபாரினில் ஏதோ டாக் ஷோக்கு நாயை கூட்டிகிட்டு போகிறேன்னு போயிட்டாங்கன்னா. நாளைக்கு நீ தொட்டு பாரு, வா பார்க்கலாம். நாளைக்கு இவங்களுக்குன்னா ஆனால் ஆம்பளை குரல் வச்சுக்கிட்டோ அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இப்படி ஆம்பளை மாதிரி நடந்தால் உடனே நாளைக்கு நாங்கள் பயந்துருவோமாம்மா. திமிரு தானே அதெல்லாம். எல்லாருக்கும் அதே உயிர் தான், எல்லாத்துக்கும் அதே மயிர் தான், வா பார்த்துக்கலாம். என்ன இவங்க என்னமோ இல்லாத போல கட்சி பார்க்குறாங்க. நான் திமுக திட்டிக்கிட்டு இருந்தேன், அவங்களே டீசெண்டாக தான் இருந்தாங்க. பிஜேபியை திட்டுறேன், அவங்க டீசெண்டாக இருந்தாங்க. ஒன்றும் இல்லாத 10 பைசாவுக்கு பேராத கட்சி. இவங்களை ஏதோ பேசிவிட்டான்னு உடனே 10 பேரை விட்டு ஃபோன் போட்டால் சாத்திட்டு போயிடுவாங்களா? தேர்தல் வரைக்கும் என் சைடிஸு நாளைக்கு பிரேமலதா தான். ஒன்று நாளைக்கு 26 தேமுதிக கட்டம் பண்ணலை, நாளைக்கு நான் என் மறுவேலை பார்க்க போகிறதில்ல. ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் திரு திருச்சி சூர்யா அவர்கள். வணக்கம்ண்ணே. வணக்கம். சோஷியல் மீடியாவில் ஒரு பெரிய சண்டை அப்படின்னு சொல்லலாம். சண்டைங்கிறத விட உங்களை திட்டி தீக்குறாங்க தேமுதிகவில் இருக்கக்கூடியவர்கள். பர்சனலாக நீங்கள் பேசுனீங்க கொஞ்சம், தேமுதிக வீட்டில் விஜய பிரபாகரன் வச்சிருக்க கார் நாய் இதை பற்றிலாம் பேசுனீங்க. இது இல்லை அதெல்லாம் நீங்கள் ஏன் பேசுறீங்க? பொம்பளை வச்சிருக்காருன்னு சொன்னால் பர்சனல் சொல்லுவாங்க, கார் நாய் வச்சிருக்கலாம். இவ்வளோ வேலை எங்கள் கேப்டனை பற்றி தெரியுமா? நான் விஜயகாந்த் அவர்களை இப்போ இறுதி மதிக்கிறேன். நீங்கள் எங்கேயும் அவரை பற்றி பேசுனதா எனக்கு தெரியல. பட் இவங்க கட்சியை சரியாக கொண்டு போகலாம் அப்படிங்கிற பேசுகிற மாதிரியான விஷயங்களை பேசுனீங்க. அதுக்கு எதிர்வினை பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய போஸ்டர்ஸ்லாம் அனுப்பிச்சிருந்தாங்க, ரொம்ப ஆபாசம். உங்களுக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர்லாம் போட்டிருந்தாங்க. கந்திஷ்டி கலைஞ்சிருச்சு. இன்னும் ஆபாசமாலாம் அவங்கள பேசியிருந்தாங்க. ரொம்ப ஆபாசமான வார்த்தைகள்லாம் அந்த காணொலிகள் கூட ஊடகங்களில் பார்க்க முடிந்தது. என்ன நடந்தது? ஏன் உங்களுக்கு இவ்வளவு விமர்சனங்கள் தேமுதிக? அதாவது இது இயல்பாக கட்சி, எந்த கட்சி தொண்டர்கள், இப்போ திமுகவில் இல்லாத தொண்டர்களா இல்லை அதிமுகவில் இல்லாத தொண்டர்களா? ஆனால் அவங்களாம் ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறாங்க? ஏன் இந்த நாம் தமிழர் கட்சி, இந்த தேமுதிக, இந்த வேல்முருகன் இந்த மாதிரியான ஒன்றும் இல்லாத கட்சிங்களாம் ஏன் இந்த வேலை பார்க்குறதுக்குன்னா இந்த தலைவர்களே கிள்ளி விட்றாங்க. பேசிக்கலி நீங்கள் இவங்கலாம் பரவாயில்ல, துப்ஸு மேட்ரு. நாம் தமிழர் கட்சியெல்லாம் அந்த சொல்கிற மாதிரி நைட்டு 10:30 வரைக்கும் அடிக்கும்.
11 மணிக்கு மேலே யூஎஸ் நம்பர், கனடா நம்பர், இந்த முன்னாடி இருக்க கோடு லண்டனு மலேசியான்னு வர ஆரம்பிச்சிடும். அந்த கோடை வச்சு தெரிஞ்சு தொடர்ந்து உங்களுக்கு கால் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நம்மளுக்கு தெரியும், ஓ இப்போ அங்கே விடிஞ்சிருச்சு போல. இப்போ இந்த ஃபோனில் வரதை வச்சா கண்டுபிடிச்சல, ஓ அங்கே விடிஞ்சிருச்சு போலன்னு. இங்கே நைட் ஆனோன்னா இவன் தூங்கிடுவான், அங்கே இருக்கிறவன் ஆரம்பிச்சிருவான். இவங்க காசு போட்டு விட்டு ஃபோன் அடிக்க விடுவாங்க. ஓகே, ஒரு 500 ரூபா ரீசார்ஜ் பண்ணி வரேன், இல்லை கையில் வச்சுக்கடா, அவனை கூப்பிட்டு 4 வார்த்தை பேசுகிறா அப்படின்னு. இதே வேலைகளை தான் அவங்களையே லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுவோம். இது எம்மாத்திரம் ஆக்சுவலாக இது என்னன்னா கட்சியோட ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரிஞ்சிடும். நாம் தமிழர் கட்சியோட பம்பளுக்கிறப்ப எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, அவனுக்கு ஒருத்தன் கூட இங்கே இருக்கிறவன் இல்லை, எல்லாமே வெளிநாட்டில் இருக்கிறவன் தான். ஸோ இதுதான் அவன் பார்ட்டி ஸ்ட்ரென்த்துன்னு தெரிஞ்சிருச்சு. அது மாதிரி இந்த அம்மா தேமுதிக ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னா, அதிகபட்சம் போச்சுன்னா ஒரு 1000 கால் வந்திருக்கும். 1000 கால் அவ்வளோதான். ஆமாம், 4 நாளாக அதிகபட்சம் போச்சுன்னா 1000 கால். அப்போ அவ்வளோதான், 1000 பேர் தான் கட்சியில் இருக்கிறான். எனக்கு ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு 30 கமெண்ட் வந்திருக்கும், இன்ஸ்டாகிராமில் ஒரு 5 or 6 தான் வந்துச்சு, ட்விட்டரில் ஒரு 3 வந்துச்சு. இவ்வளோ தாங்க இவங்க கட்சி முடிஞ்சா. அதாவது இவனே மேப் போட்டு கொடுத்துட்டாங்க கட்சியில் எவ்வளோ பேர் இருக்கிறான்னு. இவ்வளோ தான் இருக்கிறாங்க, இத்தனை பேர் தான் இருக்கிறாங்க. அது எந்தெந்த சோசியல் மீடியாவில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. 2வது விஷயம், இது வந்து ஜனநாயக நாடு. யார் வேணாலும் யாரை பற்றி வேணாலும் கருத்து சொல்வதற்கு சுதந்திரம் உள்ளது. விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் யாரும் கிடையாது. நீ வரம்பை மீறி பேசும்போது நாளைக்கு ஒருத்தர் வேணா என்னை பற்றி யாருமே பேசக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இது என்ன நியாயம்? நீ யாரை பற்றி பேசாமல் இருக்க? எடப்பாடியை பேசாமல் இருந்திருக்கியா? பிரேமலதா சொல்கிறீங்க. எடப்பாடியை பேசாமல் இருந்திருக்கியா? இதே இப்போ உனக்கு இத்தனை சீட்டு தான் கொடுக்க போகிறாங்க, டீல் முடிஞ்சுன்னு ஒரு நியூஸ் வந்துச்சுன்னொன்னே இந்த கட்சி நாசமாக போகுது, அழிய போகுது, உன்னை வெளியில் வேற மாதிரி ப்ரொபகண்டா பண்ணுறாங்கன்னு முதலமைச்சரை பேசலையா? என்ன, அதாவது எவ்வளோ திமிரு இருந்தா என்ன வார்த்தை பேசுவேன் நீனு? ஏன் வேட்டி கட்டுறதில்ல, ஏன் பேண்ட்டு போடுறாருன்னா கை நடுங்க தான். பேண்ட்டுனா பேக்கெட்டு உள்ளார விட்டுக்கிட்டா நடுக்கம் தெரியாதான், வேட்டி கட்டினா எங்கே கையை உள்ளே விட்றதுன்னு பேண்ட்டு போடுறாருன்னா எவ்வளோ திமிரு இருக்குது இந்த பொம்பளைக்கு. இப்போ இதெல்லாம் மட்டும் தேன் உழவுச்சா? என்கிட்ட ஒரு தேமுதிக ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நான் பேசினப்பெல்லாம் கொஞ்சம் கூப்பிட்டலாம், நாளைக்கு எல்லாத்துக்கிட்டையும் ஒம்பளுத்துக்கிட்டு தான் இருந்தேன். ஒரு லெவலுக்கு மேலே எனக்கு பொறுமை போயிடுச்சு. எத்தனை பேர்கிட்ட பேச முடியும்? நம்மளுக்கு வேலை வெட்டி இருக்குது. அந்த நாய்ங்க வேலை வெட்டி இல்லாமல், அதாவது காலைல 8-9 மணிக்கெல்லாமே அவன் ஒருத்தன் தனியாக போட்டு ஃபோன் பண்ணுறான். நல்லா தெரியுது, வளர்றான். நான் தான் நினச்சேன் இது வந்து இந்த பொம்பளை இது காலங்காத்தால கடை திறக்கிறதுக்கு முன்னாடி குடிச்சுட்டு பேசுகிறான்ட்டு. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு ஒரே ஃபோனில் 3 பேர் பேசுகிறான். கூட்டிகிட்டு வந்து கோட்டர் வாங்கி தரேன் இவனை திட்டுறான்னு பேசியிருப்பாங்க போல. காசு கொடுத்து கூற அளவுக்கு ஆகிட்டாங்கள. ஒருத்தன் தெளிவாக பேசினான், ஏதோ அட்வொகேட்டுன்னு சொல்லி பேசினான். நான் சொன்னேன் நீங்கள் செய்கிறது கரெக்டா அப்படின்னு முதல்ல ஆரம்பித்தான். நான் சொன்னேன், எப்பா நான் பேசுறது சரி, நான் பேசுறது சொல்றியோ, உன் தலைவர் பேசுறது கரெக்டானோன்னு. என்ன அவங்க பேசுனாங்கன்னு இந்த சப்ஜெக்டை சொன்னால் அவங்க எப்போ அதை பேசுனாங்கிறான். நான் சொன்னேன், தம்பி நீ முதல்ல என் வீடியோவை பார்க்கறத விட்டுட்டு நீ பிரேமலதா பேசுகிற வீடியோ முதல்ல பார்த்துட்டு. ஆமாம், அந்த அம்மாவுக்காச்சும் ஏதோ வியூஸ் ஏறும், அதை யாரும் மதிக்கவே மாட்டேங்கிறீங்க. எல்லா பேரும் என் வீடியோவை பார்த்துட்டு ஏன் இது பண்ணுறீங்க? இன்னொன்று விஜய் பிரபாகருக்கு எவ்வளோ கூட்டம் கூடுது தெரியுமா? இப்போ கிருஷ்ணகிரியில் இருக்காரு, லைவ் போயிட்டு இருக்கு, போய் பாரு அப்படின்னா. நான் சொன்னேன், அந்த மூஞ்செல்லாம் பார்க்குற மாதிரி இல்லைடா, அதை ஏன்டா பார்க்க சொல்கிறேன்னு. வேற இவங்கள என்ன பேச சொல்றீங்க? என்ன பெரிய விஜய் பிரபாகருக்கு கொம்பு முளைச்சிருக்குது, நாளைக்கு இவர் பெரிய அப்படியே தலைவர் ஆயிட்டாரு. விஜயகாந்த் மவனுக்கு இல்லாத இருக்கிற அதே தகுதி திருச்சி சிவா மவனுக்கு இருக்குது. என்ன பெரிய வெங்காயம் நாளைக்கு விஜய் பிரபாகர் நொட்டுறாரு. நான் தான் சொன்னேன், இன்னைக்கும் ஓப்பன் சேலஞ்ச் விடுறேன், எங்கே வேணாலும் சரி, ஒன்று சென்னைக்கு வா, இல்லை திருச்சிக்கு வா. அது நான் கூட என் ஊருன்னு சொல்லுவீங்க, தலைநகரத்திலே நின்று எம்எல்ஏக்கு நீ நில்லு, நான் சுயேட்சை கேண்டிடேட்டாக நிற்கிறேன், விஜய பிரபாகரோட 1 ஓட்டு அதிகம் வாங்கிடுறேன். நாளைக்கு நாண்டுக்கிட்டு சாகுதுங்களா குடும்பமே சேர்ந்துக்கிட்டு? எனக்கு இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் கூட உங்களுக்கெல்லாம் கிடையாது கூப்பேங்களா? விஜயகாந்துங்கிற அடையாளம் மட்டும்தான் உங்களுக்கெல்லாம் சோறு போடுது. நீங்கள் உங்களுக்கு வேறு என்ன இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? இது எதுக்காக இவ்வளோ வரம்பு மாரி பேசுகிறேன்னா, நீங்கள் அதை வச்சே ஆகணும். நான் உங்களுக்கு தரேன், நீங்கள் இரங்கல் போஸ்டர் அடிக்கிறது ஒரு பக்கெட்டு வைங்க, அதெல்லாம் சும்மா இவங்க எப்போ பார்த்தாலும் பண்ணுறது. இது எவ்வளோ நேரம் ஆகும்? எனக்கு பிரேமலதாவுக்கும் இல்லை தேமுதிக முரசு சின்னத்தை போட்டு இரங்கல் போஸ்டர் அடித்து தமிழ்நாடு முழுக்க ஓட்டவா? நான் திமுகவில் இருக்கிறப்பே இந்த வேலையெல்லாம் பார்த்தவன். எவன் என்னன்னே பேர் தெரியாமல் நாளைக்கு தமிழ்நாடு முழுக்க விடிஞ்சு பார்க்குறப்ப எல்லா இடத்துலையும் போஸ்டர் இருக்கும். எனக்கு 1 நிமிஷம் ஆகாது இந்த ஜல்லி வேலை பார்க்குறதுக்கு. இல்லை இதே ஃபேஸ்புக்கில் நாளைக்கு என்னோட நான் முதல்ல கேட்குறது, எல்லாத்துக்கும் ஒரு பர்சனல் நம்பர்னு இருக்கும். அவன் ப்ரைவசி ஃபேக்டருக்கு அதுக்காக வைக்கிறது. நாளைக்கு நம்மளோட கான்டாக்ட்ஸில் மாறுறப்ப அது சரியாக வராது, திடீர்னு நம்பர் மாற்ற முடியாது. நம்மளுக்குன்னு ஒரு ப்ரைவசி ஃபேக்டர் வச்சுருக்கப்ப அந்த நம்பரை தூக்கி நாளைக்கு உங்கள் கட்சியோட அஃபிஷியல் ஐடிவிங்க பேஜ்லேருந்து ஆரம்பித்து எல்லாத்துக்கும் நாளைக்கு நம்பரை போட்டு இவனுக்கு ஃபோன் போடுன்னு போடுறிய. பிரேமலதா நம்பரோ, விஜய் பிரபாகர் நம்பரோ, சுதீஷ் நம்பரோ இல்லையான்ட்ட என்னால் போட முடியாதா? சத்தியமாக சொல்லணும்னா நான் நல்ல பிறப்பு நல்ல வளர்ப்பில் வந்திருக்கனால மூடிக்கிட்டு இருக்கேன். உன்னைய மாதிரி ஜல்லி வேலை என்னாலையும் பார்க்க முடியும். உன்னையை இதை விட கேவலமாக திட்ட வைக்க முடியும். என்ன இப்போ எத்தனை ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பா?
நாளைக்கு நான் எங்கேருந்து ஃபாரின்லேருந்துலாம் வந்தால் நீங்கள் என்ன நொட்டுவீங்க? நாங்களாம் பார்த்துட்டு வந்தோம் நம்ம நாம் தமிழர் கட்சியிலேருந்து வந்தப்பெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தப்போ எதெல்லாம் எங்களால் கண்டுபிடிக்க முடியாதுன்னு எங்களுக்கும் தெரியும்ல. அதே வேலையை நான் உனக்கு பார்க்கவா? என்ன பண்ணுவீங்க? முதல்ல அரசியல் ரீதியாக ஜனநாயக ரீதியாக நீ உன்னோட அரசியல் கட்சி செய்யக்கூடிய தவறுகளை பேசுகிறேன். துப்பு இருந்தால் உட்காந்து பதில் பேசு, இல்லை கேமரா வைங்க. அவங்க கட்சியிலேருந்து எனக்கு தெரிஞ்சு ஆள் இருந்தால் வர சொல்லுங்கள், வச்சு வேணா பேசுவோம். எனக்கு தெரிஞ்சு ஒன்று அவன் தம்பிக்காரனும் பேசுறதில்ல, பேச தெரியாது போல். ஒன்றும் ஆத்தாக்காரி பேசுகிறா, இல்லை மவங்காரன் பேசுகிறான், அவளை தானே பேசுகிறாங்க. வேறு யார் கட்சியில் இருக்கிறாங்க? ஏதாவது சேனலில் தேமுதிக ரெப்ரசன்டேட்டிவ் செய்தி தொடர்பாளர் ஏதாவது டிபேட்டில் எவனாவது கலந்து பார்க்குறீங்களா? பேசுறதுக்கு ஆள் இல்லைங்கிறதுக்காக நம்பரை போட்டுவிட்டு நம்பரில் பேசு அப்படின்னா இது எவ்வளோ ஈனத்தனமான செயல். இது ஏன் இவங்க செஞ்சுருக்காங்கன்னா, தலைமை செஞ்சுச்சா இது? தேமுதிக தலைமை அபிஷியல் தேமுதிக பேஜில் போட்டு இதுதான் இவன் நம்பர், இவனை அழைத்து ஏசுங்கள்னு போட்டு வச்சுருக்காங்க. ஒன்று இதே. ரெண்டாவது விஷயம் என்ன சொல்கிறேன், முக்தார் இதே மாதிரி ஏதோ பிரேமலதா பற்றி பேசினப்போ முக்தாரையும் வச்சு செஞ்சுருக்காங்க. அவர் என்ன சொல்கிறார், உனக்காக ஒரு நபர் போட்டாங்க, எனக்கு 2 நபரையும் போட்டாங்கிறா. அப்படி நேற்றுக்கு தமிழா பாண்டியனை ஏதோ விஜயகாந்தை பற்றி ஏதோ பிரேமலதா பற்றி பேசினாருன்ட்டு தமிழா பாண்டியனை போட்டு பேரை போட்டு நாளைக்கு போஸ்டர் ஒட்டி அவருக்கும் இதே மாதிரி பண்ணாங்க. ஏன்னா அவர் இப்போ இறங்கி டார்க் சைட் ஆஃப் விஜயகாந்த் வரைக்கும் இறங்கிட்டார். ஓகே, யாருமே இது வரைக்கும் விஜயகாந்தை டேமேஜ் பண்ணல. அவர் பாசிட்டிவா தான் பேசிட்டு இருந்தாரு. எனக்குமே தனிப்பட்ட முறையில் விஜயகாந்த் மீது பெரிய மரியாதை உண்டு. நாளைக்கு எங்க அப்பாவோட ரொம்ப நெருங்கிய நண்பர். டெல்லியில நாளைக்கு வல்லரசு படமோ வாஞ்சிநாதன் படமோ அதுல 6 மாசம் எங்க வீட்டுல தான் தங்கிட்டு ஷூட்டு போனாரு. எங்க அம்மா அவரோட பெரிய ஃபேன். 6 மாசம் டெல்லியிலேயே தங்கியிருந்து அவருக்கு வகை வகையா சமைச்சு கொடுத்து என்கிட்ட எனக்கிட்டே அவரும் நானும் இருந்த போட்டோவே 20-30 போட்டோக்கு மேல இருக்கு. இரங்கல் அன்னைக்கு, அவர் இறந்த அன்னைக்கு நான் அவருடன் பழகிய நினைவுகளை பகிர்ந்துகிட்டது தான் ஒரு ஜீ தமிழ் நியூஸ்ல இன்னைய வரைக்கும் 1 மில்லியன் வியூஸ். ஓகே, அவ்வளோ தூரம் அவரை புகழ்ந்து பேசினேன், அவ்வளோ தூரம் நிறைய பேர் ரசித்து பார்த்தாங்கிறப்ப இப்பயும் நான் சொல்கிறேன், எனக்கு விஜயகாந்த் மீது எந்த மரியாதை குறைவும் கிடையாது. நான் அவரை எந்த விமர்சனமும் செய்யலை, எதுவும் செய்யலை. ஆனால் அவர் மீது இருக்கக்கூடிய விமர்சன தனிப்பட்ட மரியாதைக்காக இந்த ஜந்துக்கள்லாம் இந்த பிராணிகள் பண்ணுற கலவரத்துக்கெல்லாம் நாளைக்கு நம்ம வேடிக்கை பார்க்கணும்னு அவசியம் கிடையாதுல்ல. எவ்வளோ நாசம் பண்ணுதுங்க, கூத்தடிக்குதுங்க கொஞ்சமாக நஞ்சமாக. அப்புறம் நாளைக்கு நான் இன்னொன்றும் சொல்கிறேன், எல்லா பேருக்கும் எழுதி வச்சு பார்க்குறேன். நீ அடிக்கிற ஒரு ஃபோனுக்கும் இனிமேட்டு டெய்லி ஒரு வீடியோ போட போகிறேன் அந்த மொபைலை பற்றி. நாளைக்கு இதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு நம்ம ஒண்டிர இது என்ன பழக்கம், எல்லாத்தையும் அப்படிதான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் அந்த ஃபோட்டோவே போடுறேன், நீங்கள் போடுங்க. ஆக்சுவலாக ஒரு கெட்ட வார்த்தை போட்டு எங்கள் அம்மான்னு சொல்லி போட்டிருக்காங்க. அது ஆக்சுவலாக என்னோட சிஸ்டரு. ஓகே, எங்கள் அப்பாவோட பக்கத்தில் நிற்கிற மாதிரி போட்டு சிஸ்டர் அம்மான்னு சொல்லி போடுறது எப்படி இருக்குது, எண்ணெயை போட்டு போடுறது இருக்குது, வேசி மாவான்னு போடுறாங்க. இதை விட ஒரு ஹைலைட்டு, அவன் அவ்வளோ பேரும் என்னை திட்டி வாய்ஸ் மெசேஜ் போடுறப்போ ஒரே ஒரு ஃபேஸ்புக் ரீலை மட்டும் நாளைக்கு ரெகுலராக அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கேன். நான் அதை தரேன், நீங்கள் கண்டிப்பாக இந்த ஷோவில் போட்டே அவனை. பரவாயில்ல, கெட்ட வார்த்தையில் திட்டுறவனை தான் சமூகம் தப்பாக பார்க்கணும். திட்டு வாங்குறவனை என்னைக்கு நம்மள என்ன அந்த வார்த்தை சொல்லிவிட்டான் அப்படின்னு நினைக்காது. சொல்கிறப்ப இவங்களுக்கு லட்சணம், இவங்க கட்சி லட்சணம் என்னன்னு தெரியட்டும். சிவா கிட்ட கேட்குறேன், ஒழுங்கா சொல்லிடு. உன் பொண்டாட்டி எவன் கூட பெத்தா, ஆனா உன் பொண்டாட்டி நல்லா தெரியுது. ஒன்னு நேரு இல்ல பொன்மூடி கூட இல்லன்னா டிஆர் பாலு, இந்த 3 பேத்து கூட உன் பொண்டாட்டி. ஆனா உனக்கு பிறக்கலன்றது மட்டும் தெரியுது. ஏன்னா நீ ஒரு நாடாளுமன்றத்துக்கு போய் மக்களுக்கு பேசுறான்னா உனக்கும் தெரியும் உன் பையன் உனக்கு எவனுக்கு பிறந்தான்னு தெரியல. பிரேமலதா விஜயகாந்த இன்னொரு முறை தவறா பேசுனான்னா எங்க இருக்கானோ அவனோட சேர்ந்து உனக்கும் செருப்படி விடுங்க. நீ எவ்வளவு பெரிய கொம்பனாக இருந்தாலும் சரி, எங்கள் மாண்புமிகு பிரேமலதா விஜயகாந்த தவறா பேசினா எந்த செருப்பை கொண்டு அடிப்போம் நாங்க. வெளியில துப்பு இருக்குதா ஜெயிக்கிறதுக்கு? ஒன்றும் இல்லை, பறந்து வச்சுங்க. நாளைக்கு ஒரு இடத்துல நிற்கிற சீட்டு வாங்கிறதுக்கு துப்பு இல்லை. இந்த கட்சி நான் கேட்கறது பிரதர் ஓப்பனா, இதுதான் கட்சி மக்களுக்கு கொள்கையானது. ஃபார் எக்ஸாம்பிள் நீட்டு, நீங்கள் ஒரு கொள்கை எடுக்கிறீங்க, நீட்டு பிஜேபி நாளைக்கு முடியவே முடியாது நடக்குங்குது. இப்போ டிஎம்கே நீட்டை விளக்கணுங்கிறது. அப்போ யூ ஹேவ் அ கிளாரிட்டி பிக்சரில் எங்கே போகணும்னு ஏதோ ஒன்று சொல்லுங்கள். இப்போ நீங்கள் மத்திய அரசாங்கத்தோடைய பட்ஜெட்டை பற்றி அறிக்கை கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி என்ன அறிக்கை இது வரைக்கும் இப்போ தேமுதிகலேருந்து பிரேமலதா கொடுத்துருக்காங்க சொல்லுங்க பார்த்துப்போம். ஓகே, என்ன இப்போ அறிக்கை தெரியுமா கொடுத்துருக்காங்க? யானை பசிக்கு சோளப்பிரியா, இப்போ அதே தான் கொடுத்துருக்காங்க. அதான் அறிக்கை என்னன்னு கேளுங்க. யானை பசிக்கு சோளப்பிரியா தெரியுது அவங்க எங்க லிங்க் பண்றாங்கன்னு. பிஜேபி நீங்க அவங்களுக்கு கொடுக்குற ஆப்பரு யானை பச்சிக்கு சோள பொறி. ஓகே, அதை நாளைக்கு இப்படி மறைமுகமா கன்வே பண்றாங்க. நீ இன்னும் நாளைக்கு பொறி வாங்கி திங்கிறதுல இருந்தனா என்னத்தை கிழ்ட்டிட்டீங்க உங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு?
எந்த கட்சியோட இருக்கிறேன்னு சொல்ல பேரம் பேசு. நான் உங்களோட ஆரம்ப கேள்விக்கே வரேன். நீ லேண்ட் குரூசரில் போ, நீ பாடையில் போ, நாளைக்கு நீ எருமை மேலே ஏறிப்போ, கழுத மேலே ஏறிப்போ, எனக்கு அது அவசியம் கிடையாது. நான் கேட்கறது உன் மகன் மேடை ஏறிக்கிட்டு என்கிட்ட எண்டவர் கார் தான் இருக்குது, இனோவா கார் தான் இருக்குது, வேற எதுவுமே என்கிட்ட இல்லை, எங்கள் அப்பா சம்பாரிச்செல்லாம் நான் வித்துட்டேன், காலேஜ் வித்துட்டேன், சேனல் வித்துட்டேன், நீங்கள் தானே புலம்புனீங்க. சொன்ன லிஸ்ட்டில் இது எங்கே போச்சுன்னு தானே கேட்டேன். நான் யாரும் வளர்க்கலப்பா, நான் அதெல்லாம் சொல்லலை. நான் கேட்கறது வளங்க. நான் இன்னொன்று சொல்கிறேன், அந்த வீடியோவை பார்த்துட்டு ஏன்டா இன்னும் நான் சொன்னேன்ல அந்த மியாட் ஹாஸ்பிட்டல் டாக்டர் அவர் சொன்னதை விஜயகாந்த் கொண்டாந்து ஆஸ்பத்திரியில் சேர்த்து விட்டு அட்டெண்டர் ஒருத்தர் கூட இல்லையா, எல்லாமே கிளம்பி போயிட்டாங்கன்னா இவங்க ஆத்தாக்காரியிலேருந்து மாமையிலேருந்து எல்லாமே. என்னன்னு கேட்டதுக்கு ஃபாரின்ல ஏதோ டாக் ஷோக்கு நாயை கூட்டிகிட்டு போகிறேன்னு போயிட்டாங்கண்ணா. விஜயகாந்த் மருத்துவமனையில் இருந்தாரா? சத்தியமா இது நாளைக்கு அங்கே இருக்கிற டாக்டர் இந்த என் இன்டர்வியூவை பார்த்துட்டு நீங்கள் சொன்னால் அவ்வளோ உண்மை, இந்த பாயிண்ட்டை விட்டுட்டீங்களே அப்படிங்கிறாரு. ஓகே, இவங்க வந்து விஜயகாந்துக்கு அப்படியே தியாகச்சம் இந்த ஃபோன் பண்ணுற அவ்வளோ பரதேசிங்கன்னு சொல்கிறேன். விஜயகாந்த் மேலே இருக்கிற பிரியத்தில் தான் பேசுகிறானே தவிர, ஆனால் இந்த பொம்பளை பண்ணுற திருட்டுத்தனத்தை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. இவங்களை வச்சுக்கிட்டு தான் இவ்வளோ ஆடுறா. என்னத்தை பெருசாக கிழிச்சிருவாளுங்க. ஸ்டேஷனில் போய் நின்றுட்டு கமிஷனர் ஆஃபீஸில் பேட்டி கொடுக்குறான் ஒரு மாவட்டத்தில். உங்களை பற்றி அவ்வளோ தரைக்குறைவாக நாளைக்கு என்ன விமர்சனம் பண்ணுறான், ஒரு மேலே பேசுகிறான். நான் அதுக்கு முன்னாடிலாம் மரியாதை தானே அந்த பொம்பளை பேசிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் இப்பெல்லாம் பேசணும் நாளைக்கு பயந்துக்கிட்டு போய் உட்காந்துருவேன்னு நினைக்கிறீங்களா? நான் அவளை இதோட மோசமாக இறங்கி அடிப்பேன். நீ என்ன கிழிக்கிறேன் நானும் பார்க்குறேன். உன் பின்னாடி ஒரு கட்சி இருக்குன்னா என் பின்னாடியும் ஆளுங்க இருக்கான், எனக்கும் ஜாதி இருக்குது. நாளைக்கு நீ தொட்டு பாரு, வா பார்க்கலாம். நாளைக்கு இவங்களுக்குன்னா ஆனால் ஆம்பளை குரலை வச்சுக்கிட்டு அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இப்படி ஆம்பளை மாதிரி நடந்தால் உடனே நாளைக்கு நாங்கள் பயந்துருவோமாம்மா. திமிரு தானே அதெல்லாம். கட்சியில் நம்பரை போட்டுட்டு இதை விட ஹைலைட் வாட்ஸ்அப் குரூப்பில் நான் ஃபோன் பண்ணால் எனக்கு கால் பண்ண அந்த டயல் லிஸ்ட்டை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போடணும். என்னென்ன கட்சி நடத்துகிறாங்க பாருங்க. கால் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ஆமாம், அந்த குரூப்பில் 200-300 பேர் இருப்பா. அந்த எல்லா பேரும் ஃபோன் பண்ணியான்னு தெரியணுமில்ல. அப்போ நாளைக்கு பிரபாகர் ஃபோன் பண்ணால் நாளைக்கு நீங்கள் உங்கள் ஃபோன்லேருந்து சூர்யாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த பாருங்க கால் பண்ணேன் அப்படின்னு டைம் உங்களோட ஸ்க்ரீன்ஷாட் போடணும். ஈஸ்வர் ஃபோன் பண்ணால் சூர்யாவுக்கு ஃபோன் பண்ணேன்னு கால் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட். அப்போ எத்தனை பேர் கால் பண்ணாங்கிற வரைக்கும் சர்வே பண்ணுறாங்க, கட்சி நடத்துகிறாங்க குப்பைக்காரங்க. போய் எலெக்ஷனில் நின்று நாளைக்கு ஜெயிக்கிறதுக்கு வழி பாருங்கடா, ஓட்டு வாங்குறதுக்கு வழி பாருங்கடான்னா இப்போ சூர்யாவுக்கு எத்தனை போன வந்துச்சுங்கிறத வச்சு தான் எலெக்ஷன் கமிஷன் இவங்க ஜெயிச்சிச்சா இல்லையான்னு சொல்ல போகிறாங்களா? நான் கேட்டது நாய் வழங்க வேணான்னு சொல்ல. எம்ஜிஆர் பயன்படுத்தின காரு இன்னைக்கு நாளைக்கு பொக்கிஷமாக காப்பாற்றப்படுகிறது. காமராஜர் பயன்படுத்திய காரு பொக்கிஷமாக காப்பாற்றப்படுகிறது. கேப்டனை மனித தெய்வம்னு சொல்லி கோயில் கட்டி வச்சிருக்கிற கூபே அவர் பயன்படுத்தின வேன்ல என்ன பண்றீங்கன்னு தானே சொன்னேன். கேப்டன் மேல அபிப்பிராயம் பிரியம் இருக்கிறதுனால தானே சொன்னேன். அவர் பயன்படுத்தின டெம்போல நாய் ஏற்றிக்கிட்டு திரிகிறியா, நாயன்னு கேட்டா என்ன வலிக்குது உனக்கு? அவ்வளவுதானே. காசு வச்சிருக்கிறீங்கிறதுக்காக ஆடுவீங்களா? இன்னைக்கும் நாளைக்கு அரசியல் பண்றதுக்கு சம்பாதிக்கணுமா, ஏதாவது வேற ஏதாவது போய் தொழில் பண்ணுங்க. அரசியல் காசு சம்பாதிக்கிறதுக்கா? மக்களுக்கு என்ன யோசிச்சிருக்கீங்க? உனக்கு கீழே இருக்கிறவனை என்ன யோசிச்சிருக்க? விஜயகாந்த் கூடயே இருந்தவன் எவ்வளோ பேர் இன்னைக்கு இருக்கானா? அவனுக்கு சீட்டு கட்டியா உன் மவனுக்கு கூட தம்பி கூடன்னு கேட்கறேன்னு. எந்த கட்சியோட கூட்டணி சேர போறேன்னு வெளிப்படையாக சொல்லாம ஏன் கடைசி நிமிஷம் வரைக்கும் பேரம் பேசிக்கிட்டு இருக்கேன்னு இவ்வளவுதானே கேட்டான். அரசியல் ரீதியாக கருத்துக்கள் பதிவு செய்தாமே தவிர இவ்வளோ வர மீறி எல்லாத்துக்கும் இறங்கிட்டு நான் தான் சொல்றேன்ல. நேற்று கூட ஏதோ ப்ரெஸ் மீட்டில் வந்து எங்கே இந்த பாலிமர் டிவி வந்திருக்குதா எங்கே அது அப்படின்ட்டு பார்த்துக்கங்க. நான் சொல்லிட்டேன் நேற்றுக்கு அன்னைக்கு வெளில வந்து நின்னவர் அந்த பேர் வைக்கிறேன். நான் உள்ளே போயிட்டு வந்து திரும்பி நான் பேர் வச்சேன். நீங்கள் பாட்டுக்கு போட்டு விட்டீங்க. நான் ஒன்று சொல்கிறேன், ரூட் லெவல் வரைக்கும் இது வேற மாதிரி பாதிக்கப்படுது. நாளைக்கு என் கட்சிக்காரவங்களும் அப்புறம் வேற ஏதாவது செஞ்சாங்கன்னா அப்புறம் நான் பொறுப்புள்ள, அப்புறம் நாளைக்கு நீங்கள் வேற மாதிரி ஆயிடுவீங்க. என்ன மிரட்டது பார்த்தீங்களா? பத்திரிகையவே நீ நடந்துக்கிட்டதை தானே அவங்க போட்டாங்க. நீ உள்ளே போயிட்டு நீ கக்கூஸ் போயிட்டு வந்து கழுவிட்டு நீ பேர் வச்சியான்லாம் யாரும் கேட்கல. அவன் கேட்டப்ப நீ மரியாதை கொடுத்தியா? பிரியத்தோட அவன் வந்து உன பேர் வைங்கிறப்ப டைம் ஆச்சு அப்படி நீ தானே பேசுன. அதை போட்டதுக்கு சேனல்காரனை கூப்பிட்டு ரூட் லெவலில் நாளைக்கு வேற மாதிரி ஆயிரும் அப்புறம் பார்த்துக்க அப்படின்னா அப்போ இதே மிரட்டல் தானே இங்கே. என்ன நீ பேசுனா நீ என்ன செஞ்சிருவ? எல்லாருக்கும் அதே உயிர் தான், எல்லாத்துக்கும் அதே மயிர் தான், வா பார்த்துக்கலாம். என்ன இவங்க என்னமோ இல்லாத போல கட்சி பார்க்குறாங்க. நான் திமுக திட்டிக்கிட்டு இருந்தேன், அவங்களே டீசெண்டாக தான் இருந்தாங்க. பிஜேபியை திட்டுறேன், அவங்க டீசெண்டாக இருந்தாங்க. ஒன்றும் இல்லாத 10 பைசாவுக்கு பேராத கட்சி இவங்களை ஏதோ பேசிவிட்டான்னு உடனே 10 பேரை விட்டு ஃபோன் போட்டால் சாத்திக்கிட்டு போயிடுவாங்களா? இல்லை எனக்கு புரியல. வீட்டில் இருக்கிறவங்களாம் அசிங்கப்படுத்துறீங்க, பொம்பளைங்க ஃபோட்டோவை மார்க் பண்ணுறீங்க, அக்காவை போட்டு அம்மான்னு சொல்லி போட்டு வைக்கிறீங்க. நாளைக்கு ஒருத்தன் என்னன்னா எங்கள் ஆத்தாவை அவ்வளோ கேவலமாக பேசுகிறான். இதுதான் நீங்கள் கட்சி நடத்துகிற லட்சணமா? நாளைக்கு பிரேமலதா வாழ்க்கையை பற்றி பேசுவோமா இல்லை இப்போ விஜய பிரபாகரை பற்றி பேசுவோம்? நான் இறங்கினேன்னா அரசியல் ரீதியான விமர்சனங்கள் வச்சா அதோட நிப்பாட்டிக்கணும். வரம்பு மீறி தனிப்பட்ட முறையான விமர்சனத்துக்கு போனேன்னா அப்புறம் நானும் அந்த கட்டத்துக்கு போவேன். என்ன பெரியதான் யோகியதை வாழ்க்கை பேசிவிட்டீங்க. நாளைக்கு விஜயகாந்தை களங்கப்படுத்தக்கூடாதுங்கன்னு அமைதியாக இருக்கிறேன்.
இந்த உணர்ச்சி வசப்படாதீங்க. நீங்கள் பேசணும்னா என்ன வேணாலும் பேசலாம். நான் எதுக்கும் சொல்கிறது, இப்பயும் நம்ம ஒன்றும் பயப்படவும் கிடையாது, இதுக்கு டென்ஷன் ஆகுறதும் கிடையாது. நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன், நீ பண்ணுற அவ்வளவுக்கும் தேர்தல் வரைக்கும் நேரம் இருக்குது, 3 மாதம் இருக்குது. நீ திமுகவுடைய கூட்டணி உன்னை கந்தல் பண்ணலைன்னா நாளைக்கு என் பேரை மாற்றிக்கிறேன். நான் ஓப்பனாக சொல்கிறேன். ஆமாம், துப்பு இருந்துச்சுன்னா நாளைக்கு அவன் மகன் நிற்கிற இடத்துலயே நான் நிற்கிறேன். இவனை திட்டியே நாளைக்கு நான் நிற்கிறேன். என்ன செய்கிறான்னு பார்ப்போமா? என்னங்க எனக்கு புரியல. இவங்க நாம் தமிழர் கட்சியும் அப்படிதான் பண்ணாங்க. அவங்களும் கூட ரைட்டு, அந்த நாய்களுக்கு சோறு திங்கிறீங்க, அதை வச்சு தான் வாழ்வாதாரம். நீங்கள் நாளைக்கு ஒரு பாரம்பரிய கட்சி அவங்க விஜயகாந்த் உருவாக்கி வச்சு அவர் மேலே இருக்கிற மரியாதையை கெடுக்கிறதுக்கு ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு தானே கேட்டுச்சு. ராஜ்யசபா வேணான்னு சொல்லுங்க. நீ எந்த கட்சிக்கும் போனா தனித்து நிற்கிறதுக்கு துப்பு இருக்குதா? இவ்வளோ பேர் பேசுறீங்கல்ல ஃபோன் பண்ணிக்கிட்டு, ஆம்பளை இருந்தால் நிற்க சொல்லுங்க. சொன்னாங்களே 234 தொகுதியிலும் தனியாக நின்று ஓடுப்பா, யாரு வேணாம்னா நில்லுங்க. இன்னைக்கு விஜயபிரபாகர் ஓடுறாரு, நாளைக்கு நான் நிற்க மாட்டேன், உங்களையெல்லாம் ஜெயிக்க வைக்கிறது. ஏன்னா தெரியுதா பல்பு, அது கதறிய ஊழல் இல்லாத தலைவர் எங்கள் அப்பா நல்லவர் நினைச்சாரு. ஆனால் அவரை நீங்கள் ஜெயிக்க வைக்க மாட்டேங்கிறீங்க. ஏன் இப்போ கத்திக்கிட்டு திரியிற? ஜெயிக்க வைக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியுது இல்லை? உங்கள் அப்பாவே ஜெயிக்க வைக்கல, ஒன்றையும் உங்கள் ஆத்தாக்காரையும் ஜெயிக்க வச்சுருவாங்களா? நீங்கள் பண்ணுற அல்சாட்டியத்துக்கு பேசுகிற ஒரு வீடியோவும் 2 லட்சம் 3 லட்சம் சாதாரணமாக யூடியூப்லேயே போகுது. அவ்வளோ பேரும் உங்கள் ஃபேன்ஸ் நினச்சியா இல்லை தேமுதிகாரன்னு நினச்சியா? அவ்வளோ பப்ளிக்கும் உன்னை திட்டினா ரசித்து பார்க்குறான். உண்மையிலேயே என்கிட்டயே நிறையா ஊடகங்கள் சொன்னது, இன்னும் பிரேமலதாவை உயிர் போட வச்சிருக்கிறது திருச்சி சூர்யா தான். நீங்கள் தான் உங்களை பற்றி பேசி அப்பப்போ ரைட்டாக அந்த அம்மா இருக்குதுன்னு காட்டுறீங்கிறாங்க. நான் என்னோட விமர்சனங்கள் இன்னும் கடுமையாக தொடரும். இதுக்கெல்லாம் நாளைக்கு நான் 5 ஆளே கிடையாது. இன்றைக்கும் திரும்பி எடப்பாடி கிட்ட ப்ரெஸ் மீட்டை பாருங்கங்க, என்ன விடுங்கங்க. உடனே எடுத்தோடனே நான் எல்ஐசியில் ஒரு பெண் அவங்க கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. தற்கொலைன்னு சொன்னது தமிழ்நாடு அரசுக்கு என்னுடைய நன்றிகள். ஏன்னா அது தற்கொலைன்னு அப்படியே கேச முடியாமல் அதை விசாரித்து அது கொலை அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதுக்கு என்னுடைய அரசுக்கு என்னுடைய பாராட்டுகள். முதல் நாள் ப்ரெஸ் மீட்டு எதுக்கு? டிஎம்கேக்கு நூல். 2வது நாள் ப்ரெஸ் மீட்டு இங்கே நாளைக்கு திருநெல்வேலியில் இந்த இடத்துல ஆணவ படுகொலைக்கு கட்டியில் வாயில் குத்தி கிட்டிட்டாங்க. அதை அரசாங்கம் கொஞ்சம் அஜாக்கிரதையாக இருந்துட்டு, இதுக்கு மேலே இந்த கஞ்சா பழக்கம் டாஸ்மாக்கு சரக்கு கண்ணாப்னான்னு ஓடுது, இதெல்லாம் நாளைக்கு அரசாங்கம் இது பண்ணி என்னுடைய கண்டனத்தை பதிவு பண்ணிக்கிறேன். 2வது நாள். 3வது நாள் உடனே மோடி அவர்கள் எப்பயுமே தமிழ்நாட்டுக்கு நாளைக்கு நல்லது தான் செய்வார், அவரை நம்பி நாங்கள் இருக்கிறோம். 4வது நாள் மத்திய அரசாங்கத்தோடைய பட்ஜெட்டில் யானை பசிக்கு சோளப்புரியா? எதுக்கு? நான் எத்தனை கோடி கேட்டுக்கிருக்கேன், நீ என்ன இம்புத்தோண்டு கொடுக்குற அப்படின்னு இவங்க அரசியல் டீல அப்படியே மறைமுகமாக அவங்க பிஜேபியை கண்டிச்சிட்டாங்களாம். இப்போ அவங்க பயந்துருவாங்களா, ஐயோ பிரேமலதா டென்ஷன் ஆயிடுச்சுன்னா, தமிழ்நாட்டில் ஏற்கனவே பிஜேபி கால் உணவு முடியல, இந்த பொம்பளை வேறு டென்ஷன் ஆயிடுச்சுன்னா நம்ம என்னடா செய்யறதுன்னு அப்படி மோடி கிட்டுக்கிட்டுன்னு ஆயிடுவாரான் இவங்க அறிக்கையை பார்த்துட்டு. ஆளையும் வெங்காயத்தையும் பாருங்க. சும்மா நாளைக்கு எதான் சொல்கிறேன்ல, விஜயகாந்த் மேலே இருக்கிற மரியாதையை சோழியை முடிச்சுவிட்டு போகணுன்னு ஆத்தாலும் மகனும் கங்கணம் கட்டிக்கிட்டு திரிகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஊரில் இருக்கிறவனெல்லாம் பேசுகிறாங்களே இவ்வளோ பேச்சு, இந்த பொம்பளையவோ இல்லை மற்றவங்களையோ கிழிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? நான் ஒன்று எனக்கு இப்போ ஏன் அந்த பொம்பளையை கூப்பிட்டா இல்லை மற்றவங்களை கூப்பிட்டா என்னத்தை கிழிச்சிருவீங்க? எனக்கு அதெல்லாம் டேரெக்டாகவும் ஃபேஸ் பண்ண தெரியும். ஏன் நான் எங்கே பேசணுங்கிறது எனக்கு தெரியும். என்கிட்ட கூட சில பேர் சொன்னால் 4 செவத்துக்குள்ளார பேசிட்டா நீ ஆம்பளையா அப்படின்னா, 4 செவத்தில் வேணாம், நாளைக்கு இதே கேப்டன் டிவி உங்கள் கல்யாண மண்டபத்திலே வேணாலும் ஷூட் வச்சுக்குவான், யாராச்சும் வர சொல்லி பேசுவான். 4 செவத்துக்குள்ளாரில் யாராவது இருந்தால் தானே பேச முடியும். எங்கே இருக்கிறீங்க பேசுகிறதுக்கு? உங்களுடைய கட்சியோட நிலை பரிதாபகரமான நிலையில் உள்ளது. 26 உன் கட்சிக்கு நீ முதல்ல என் கண்ணீர் அஞ்சலி போஸ்டரை எடுத்து வச்சுக்க, என் போட்டோவை எடுத்துகிட்டு நாளைக்கு முரசு சின்னமோ இல்லை நாளைக்கு உங்கள் கட்சி தலைவர்கள் சின்னத்தையோ வச்சு முடிச்சிருங்க. நாளைக்கு உங்கள் கட்சி கத்த மோகையாக தான் 2026. இங்கே ஏடிஎம்கேலேருந்து ரியாக்ஷனே வரலன்னு திரும்பி 3 நாளாக திமுக பேசிக்கிட்டு இருக்கீங்க. 6 எம்எல்ஏ சீட்டு, மறுபடியும் ஒரு ராஜ்யசபா எம்பி, மறுபடியும் 250 கோடி ரூபா பணம்னு. திமுகவுக்கு உண்மையிலேயே உப்பு போட்டு சிங்கிறவங்களா இருந்தீங்கன்னா பிரேமலதாவெல்லாம் விளக்க மாத்தாவளை பற்றி விடுங்க. முதலமைச்சர் அவ்வளோ பேசி வச்சுது, மற்றவங்களெல்லாம் அவ்வளோ பேசி வச்சுட்டு திரும்பி இங்கே இருக்கிற இடத்துல மதிக்க மாட்டாங்கன்னா இந்த அம்மா ஓவராக டிமாண்ட் பண்ணுது, வேணாம் விடுங்கன்னு நாளைக்கு அமுச்சு விட்டாங்கன்னு திரும்பி நாளைக்கு நீங்கள் இந்த பொம்பளையை பெரிய பொருட்டாக நினச்சிக்கிட்டு திமுகவில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் நல்லா இருக்கிறதுல பிரச்சனை கிடையாது. தப்பான ஆட்களை சேர்த்துக்கிட்டு நாளைக்கு அவங்கள வாழ வச்சுக்கிட்டு நீங்களும் நாளைக்கு அழிஞ்சு போகாதீங்க. இந்த பொம்பளை நாளைக்கு நீங்கள் கொடுத்த அடுத்த நிமிஷம் திரும்பி உங்களை வெளில வந்துக்கிட்டு உங்கள் வீட்டு வாசலில் சேர்த்த வாரி அடிக்கிறா, இல்லைன்னா என் பேரை மாற்றிக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய விமர்சனங்கள் தொடரும். அது யாராக இருந்தாலும் சரி. என் சுபாவம் நான்லாம் அந்த பயந்து அப்படி மிரட்டுனா
பயந்துருவாருலாம் இருந்திருந்தா நான் இவ்வளோ நாள் ஊடகத்தில் நீடிச்சிருக்கவே முடியாது. அதுவும் நான் பாரம்பரியமாக அரசியல் குடும்பத்தில் தான் வந்தேன். நான் அண்ணாமலை ஏற்றப்ப எனக்கு பிரச்சனைகள் வந்துச்சு, திமுகவை ஏற்றப்ப பிரச்சனைகள் வந்துச்சு, பிஜேபியை திட்டுறப்போ வந்துச்சு, ஏடிஎம்கே எடப்பாடியை திட்டுறப்போ வந்துச்சு, நாம் தமிழர் கட்சி சவுக்கு சங்கர் திட்டுறப்போ கூட எனக்கு பிரச்சனைகள், கொலை மிரட்டல்கள் வந்துச்சு. அதுக்கெல்லாம் நான் இங்கே பயப்பட மாட்டேன். போங்கடா அந்த மாதிரி சொல்கிற மாதிரி ஒரிஜினல் ரவுடிகளையே நாளைக்கு அப்படி பார்த்துக்க நான் ஹேண்டில் பண்ணுவேன். இது சும்மா ராவா தண்ணியை போட்டு விட்டு வம்பழுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் நாளைக்கு இப்போ அடங்குவான்னு நினைக்கிறீங்களா? எதா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணுவோன்னு வந்துட்டாங்க. தேர்தல் வரைக்கும் என் சைடிஸு நாளைக்கு பிரேமலதா தான். ஒன்று நாளைக்கு 26 தேமுதிக கட்டம் பண்ணலை, நாளைக்கு நான் என் மறுவேலை பார்க்க போகிறதில்ல. நன்றி. நன்றி.